இந்த உலகத்தில் நடக்கிற முழு யுத்தங்களுக்கும் வந்து ரெண்டு நாடு தான் காரணம். ஒன்று வந்து ஆயுதத்தை உற்பத்தி செய்கிறவன், மற்றவன் வந்து அந்த ஆயுதத்தை விற்கிறான். ஸோ இந்த 2 நாடு எதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போதைக்கு. எங்கட நாட்டு பிரச்சனைக்கும் இவங்க தான் காரணம். எங்கட நாட்டு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் இவங்க தான் காரணம். உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இல்லாட்டி இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு தெரியும் அது யாருன்னு. ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான பிரச்சனை வந்து இப்போ பெருசாக போய் கொண்டிருக்கு. இது வந்து இப்போ துவங்கின பிரச்சனை இல்லை, இப்போ வருஷ கணக்காக போய் கொண்டிருக்கிற பிரச்சனை 30-40 வருஷமாக போய் கொண்டிருக்குன்னு அவங்க 2 பேருக்கும். ஸோ இவ்வளோ நாளும் அந்த டெரரிஸ்ட் குரூப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணது வெப்பன்ஸ் மூலமாக பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானை தான் கன பேர் இதுக்கு பிளேம் பண்ணி கொண்டு இருந்தது. பாகிஸ்தான் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி. இப்போ வந்து பாகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர் வந்து மீடியாவில் வந்து சொல்லிட்டார். ஸோ தாங்கள் தான் இவ்வளோ நாள் செஞ்சு கொண்டிருந்தது, கிட்டத்தட்ட 30 வருஷமாக அவங்களுக்கு உதவி செஞ்சது. அது வந்து யூஎஸ்எம் யூகேயும் சொன்ன காரணத்துக்காண்டி தான் நாங்கள் செஞ்சினாங்க. ஆனால் அது ஒரு பெரிய தப்புன்னு சொல்லி இப்போ நாங்கள் உணர்ந்துட்டோம்னு சொல்லி அவர் இப்போ மீடியாவில் வந்து சொல்லிட்டார். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஆனால் இவ்வளோ நாளும் யாரும் சொல்லாமல் இருந்தது பப்ளிக்கு. ஸோ இப்போ இவரே வந்து பப்ளிக்கு சொல்லிட்டார். என்னென்னா பிரச்சனை பெருசாக போய் கொண்டிருக்கு. ஏன்னா பாகிஸ்தானுக்கு தெரியும் இந்தியாவோட மோதி வெளில இல்லாது. இந்தியா வந்து உலகத்திலே 2வது பெரிய இராணுவம். ஸோ முதலாவது சைனா, 2வது இந்தியா. ஸோ அவங்களோட ஃபைட் பண்ணி வித்துறன்றது அது யூஎஸ்க்கும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். மோடிஜியை பற்றி தெரியும் தானே. மோடிஜி வந்து எங்கட காசிமேடு ஆதிமாதி. அவர் வந்து வேட்டியை மடிச்சு கட்டினாரண்டா படம் படுத்துது. கேம்ண்டா ப்ரோ களத்தில் இறங்கிடுவார், தெரியும் தானே. அது அவருக்கு புதுசு இல்லை. இப்போ வந்து அவர் 48 மணி நேரம் அவகாசம் கொடுத்துருக்கார் பாகிஸ்தானிஸை இந்தியாவிலேருந்து வெளியேற சொல்லி. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ரோட்ஸை பிளாக் பண்ணி கொண்டு வராங்க. அது பத்தாத்துக்கு இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகிற ரிவர்ஸ் பிளாக் பண்ணப்படுது டேம்கள். பாகிஸ்தானுக்கு வந்து இப்போ வாட்டர் சப்ளை பெரிய பிரச்சனையாக வரப்போகுது. ஆறுகளில் இருந்து தண்ணி போகலைன்றா விவசாயம், குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லாமே ஒரு பெரிய இஷ்யூக்களை வரப்போகுது. அதுதான் மெயின் வாட்டர் சப்ளையாக இருக்குது பாகிஸ்தானுக்கு. ஸோ இப்போ இந்த ஆறுகள் இல்லாடிக்கு பாகிஸ்தான் வந்து ஃபுல்லி லாக்ட். ஸோ ரோட் மூலமாக இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டையும் இப்போ இந்தியா பிளாக் பண்ணி கொண்டு வருது. பாகிஸ்தான் ஒரு சைடால் இப்போ கோனர் ஆகி கொண்டு வருது. இந்த மோடிஜின் ஆக்ஷனை பார்த்தா மோடிஜி இந்த முறை அடித்து தூக்காரண்டு போல தான் இருக்குது. அவ்வளவுக்கு அக்ரெசிவாக இருக்கிறார் இந்த பாகிஸ்தான் இஷ்யூவில். இப்போ நான் வீடியோ ஒன்று பார்த்தேன், லண்டனில் பாகிஸ்தானிஸ் அண்ட் இந்தியன்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. எங்கேன்னு தெரியாது, வீடியோ ஒன்று பார்த்தேன். உங்களுக்கும் பார்க்க தெரியும் இந்த வீடியோவில். ஸோ அதில் வந்து இந்தியன்ஸ் வந்து இஸ்ரேல் கொடியை பிடிச்சி கொண்டிருக்காங்க, பாகிஸ்தானிஸ் வந்து பலஸ்தீன் கொடியை பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ பிரச்சனை வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். ஆனால் இதுக்குள்ள இஸ்ரேல் கொடியும் பலஸ்தீன் கொடியும் ஏன் வந்து நிற்கிறது தான் எனக்கு விளங்கல. ஸோ இஸ்ரேலும் யூஎஸும் தான் அந்த உலகத்தில் இருக்கிற முழு பிரச்சனைகளை உருவாக்குறது. 2 ஆயுதத்தை உற்பத்தி செய்கிற கம்பெனிஸ் எல்லாம் ஜூயிஷ் கம்பெனிஸ். ஸோ ஆயுதத்தை விற்கிற ஆக்கள் யூஎஸ். ஸோ அவங்க தான் பாகிஸ்தான் மாதிரி ஆக்களுக்குள்ளால வெப்பன்ஸை கொடுத்து இந்த டெரரிஸ்ட் குரூப்புகளை ஃபார்ம் பண்ணுறதும் அவங்க தான். அந்த ஃபார்ம் பண்ண டெரரிஸ்ட் குரூப்புகளை வளர்த்தெடுக்கிறதும் அவங்க தான். அவங்களோட தேவை முடிஞ்சோன்னா போட்டு அழிச்சு விட்டுருவாங்க. இப்போ ஈஸ்டில் ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு கிளம்பிட்டாங்க. மோடிஜி என்ன செய்ய போகிறாரோ தெரியல.